மண்ணில்லா தண்ணீர் விவசாயம் அல்லது ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிர்களை மண்ணின்றி தண்ணீரிலேயே வளர்க்கிறது ஒரு சிறப்பு முறை. பாரம்பரியமாக மனிதர்கள் பல ஆண்டுகளாக நிலத்தில் விதைகளை போட்டு தண்ணீர் ஊற்றி பயிர்களை வளர்த்தனர். ஆனால் மக்கள் தொகை அதிகரித்ததோடு நிலப்பரப்பு குறைந்து வருவதால் புதிய மாற்று வழிகள் தேவைப்பட்டன. அதற்கான தீர்வாகவே ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பம் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் மண்ணில் உள்ள சத்துக்களை தேவையில்லாமல் தாவரங்களின் வேர்கள் நேரடியாக சத்துக்கள் கலந்த தண்ணீரில் மூழ்கியவாறு வளரும். அதனால் மிகச்சிறிய இடத்திலும் குறைந்த காலத்திலும் அதிக விளைச்சலை பெற முடிகிறது. மண்ணில்லா தண்ணீர் விவசாயத்தில் பயன்படும் முக்கியமான கோட்பாடு என்னவெனில் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான 6 முக்கிய அத்தியாவசியங்கள் இருப்பது. அதாவது நீர், ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், சத்துக்கள் மற்றும் வெப்பநிலை. மண்ணில் இவை அனைத்தும் இயற்கையாகவே கிடைத்தாலும் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் மனிதர்கள் கட்டுப்படுத்திய விதத்தில் இதையெல்லாம் வழங்குகிறார்கள். அதனால் தாவர வளர்ச்சியை எளிதில் கட்டுப்படுத்தி அதிக விளைச்சலை கிடைக்கச் செய்ய முடிகிறது. இந்த முறையின் மிகப்பெரிய நன்மை நிலத்தின் தரம் எப்படி இருந்தாலும் அது பாதிக்காது என்பதுதான். கரிசல் நிலம், பாறை நிலம், மணல் நிலம், உப்புத்தன்மை கொண்ட நிலம் போன்ற எந்த இடத்திலும் ஹைட்ரோபோனிக்ஸ் அமைத்து பயிர்களை வளர்க்கலாம். குறிப்பாக நகர்ப்புறங்களில் நிலம் கிடைக்காத சூழலில் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. வீட்டின் கூரை, டெரஸ், பால்கனி போன்ற சிறிய இடங்களிலும் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் கீரை, தக்காளி, வெள்ளரிக்காய், கீரைகள், லெட்டியூஸ், பசில், ஸ்ட்ராபெர்ரி போன்ற பயிர்களை எளிதில் வளர்க்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் பயிர்கள் வளர்ப்பதால் சில மாதங்களில் விளைச்சல் பாரம்பரிய நில விவசாயத்தை விட அதிகமாக இருக்கும். காரணம், மண்ணில் வளர்க்கும்போது வேர் மண்ணிலிருந்து சத்துக்களை தேடி எடுக்கும். ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வேர் நேரடியாக சத்துக்கள் கலந்த நீரில் மூழ்கியிருப்பதால் உடனடியாக உணவை உறிஞ்சிக் கொள்கின்றன. இதனால் தாவர வளர்ச்சி வேகம் அதிகமாகிறது. இந்த முறையில் தண்ணீர் பயன்படுத்துதலும் மிகவும் குறைவாக இருக்கும். பாரம்பரிய விவசாயத்தில் பெருமளவு தண்ணீர் தேவை. ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் அடைக்கப்பட்ட முறை காரணமாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் 80 முதல் 90% வரை தண்ணீர் சேமிக்க முடிகிறது. இன்றைய உலகில் நீர் பற்றாக்குறை அதிகமாக வரும் நிலையில் இந்த முறை நீர் சேமிப்பு தொழில்நுட்பமாகவும் விளங்குகிறது. இன்னொரு நன்மை என்னவெனில் பூச்சி தாக்குதல் மிகவும் குறைவாக இருக்கும். மண்ணில் இருந்து வரும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் இங்கு கிடையாது. அதனால் பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதற்கான அவசியமும் குறையும். இதனால் நச்சுப் பொருட்கள் இல்லாத சுத்தமான ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை பெற முடிகிறது. இன்று மக்கள் ஆரோக்கிய உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் ஹைட்ரோபோனிக்ஸ் பயிர்களுக்கு சந்தையில் அதிக விலை கிடைக்கிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை வணிக ரீதியாகச் செய்யும்போது சில சிறப்பு சாதனங்கள் தேவை. நீர்த்தொட்டி, சத்துக்கள் கலக்கும் கருவி, தண்ணீரை சுற்றாடச் செய்யும் பம்ப், குழாய்கள், தாவரங்களை நிறுத்தும் சிறிய கப் அல்லது நெட்பாட், சத்துக்கள் கலந்த நீரை தாங்கும் வளர்ப்பு மெட்டீரியல்கள் போன்றவை பயன்படும். சிலர் கோகோபீட், பெர்லைட், வெர்மிகோலேட் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து தாவரங்களை பிடித்து வளர்க்கின்றனர். ஆரம்ப முதலீடு சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் ஒருமுறை அமைத்துவிட்டால் அதன்பின் தொடர்ந்து பல வருடங்கள் பயன்படுத்த முடியும். இதனால் முதலீட்டை விரைவாக மீட்டெடுத்து நல்ல லாபம் ஈட்டலாம். தற்போது பலர் வணிக ரீதியாக ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணைகளை கீரைகள், பசிலி, லெட்டியூஸ், காப்சிகம், வெள்ளரிக்காய், தக்காளி போன்றவற்றை நடத்தி விற்பனை செய்து அதிக வருமானம் ஈட்டுகிறார்கள். இந்த முறை விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது தொழில் முனைவோர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும் மிகவும் நல்ல தொழில் வாய்ப்பாக இருக்கிறது. சிறிய அளவில் வீட்டிலேயே தொடங்கி அனுபவம் பெற்ற பிறகு பெரிய அளவில் பண்ணை அமைத்து வணிகமாக்கலாம். நகரங்களில் இயற்கை பசுமை பொருட்களுக்கு அதிக தேவை இருப்பதால் ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணைகளுக்கு சந்தை பற்றாக்குறை இல்லை. ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் பெறப்படும் விளைச்சல் மட்டுமல்ல, அதன் தரமும் மிகச் சிறந்ததாக இருக்கும். சுவை, நிறம், தாஸ்கை, புத்துணர்ச்சி அனைத்தும் உயர்ந்த தரத்தில் இருக்கும். உணவகங்கள், ஹோட்டல்கள், பெரிய கடைகள் இவைகளுக்கு எப்போதும் அதிக தேவை காட்டுகின்றன. எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் உணவுத் தேவைகள் அதிகரிக்கும் போது நிலப்பற்றாக்குறை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் மண்ணில்லா தண்ணீர் விவசாயம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும்.
உயரமான கட்டிடங்கள், நகர்ப்புற பகுதிகளில், பாலைவனங்களில் கூட இந்த முறையை பயன்படுத்தி உணவு தயாரிப்பு சாத்தியமாகும். அதனால் இது 21ஆம் ஆண்டு நிலையான விவசாய முறையாக கருதப்படுகிறது. இத்தகைய பல நன்மைகள் காரணமாக ஹைட்ரோபோனிக்ஸ் அல்லது மண்ணில்லா தண்ணீர் விவசாயம் எதிர்கால விவசாயத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளது. குறைந்த நிலப்பரப்பு, குறைந்த தண்ணீர், குறைந்த வேலைசெய் செலவு என்றாலும் அதிக விளைச்சல் மற்றும் அதிக தரமான உணவு வழங்கக்கூடியது தொழில்நுட்பம் என்பதால் இதை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் மக்கள் நாளைய வெற்றியாளர்களாக இருப்பார்கள்.